ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஆல் தமிழர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போடுறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சேலஞ்ச் வீடியோ. அதாவது நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் ப்ரோ லோன் ஃப்ளோகால் டிஃபீட் ஆகுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது லோன் ஃப்ளோகால் நம்ம டிஃபீட் ஆகணுமாமா, அதாவது நம்ம வேணும்ன்ட்டு போய் அடி வாங்கிட்டு வரணுமாமா. சரி, ஓகே, அந்த சேலஞ்சை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ண நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அடுத்ததாக என்ன சேலஞ்சு போடலாம் அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறைகிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். ஓகே கைஸ், இப்போ நான் சேலஞ்சுக்குள்ளே வந்தாச்சு. லோன் ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. லோன் ஃப்ளோவை போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போகட்டும். உள்ளே நம்ம போயிடுச்சு. நமக்கு என்ன கண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. நம்ம தானாக ஆடு மாட்டுது அப்படிங்கிற மாதிரி இதுவாக போகுது. இதில் என்னத்தை ஷேர் பண்ணுறது? ஓகே, ஊக்கம் கன்ஃபார்ம் பண்ண கொடுப்போம். இதை பார்க்க கொஞ்சம் விடுங்க, சும்மா கன்ஃபார்ம் கொடுத்துடுவோம். கொடுத்துட்டு இல்லை பண்ணோன்னா விசஸ் எல்லாம் வருது. நான் புதுசாக பார்க்குறேன்ப்பா நான். சரி, அவன் பார்த்திங்கன்னா என்ன எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்டிகில் எடுக்கிறாரு தலைவர் எனிமி. ஓகே, எடுக்கட்டும், பொறுமையாக எடுக்கட்டும். நம்மளாம் போய் அடி வாங்குவோம். நம்ம வேலை என்ன, நம்ம சப்ஸ்கிரைபோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி 11 பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கமெண்டில் அடுத்த வீடியோவாக என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஓகேவா? இவர் தான் இனிமி. அப்படா, இந்த இவரா பெரிய ஆம்பளை, ஒரு மீஸ் இல்லாத ஆம்பளை அவர். அப்பா கண்டு மிஸ்டர் சே, அப்பா வரே வா, இதான்ப்பா நான் ஆசைப்பட்டேன். இதே மாதிரி எல்லா மேட்ச் சீக்கிரம் கொண்டுட்டேன்னு வையேன், சந்தோஷமான மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடுவேன். எங்கே நீ மேட்ச்சை முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இனிமே எங்கே இருப்பான்னு தெரில. சரி, நான் ஒரு ஆட்டம், சரி நம்ம ஒரு தடவை அவனை இனிமே அடிப்போம் அப்படின்னு நினச்சிடானு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகேவா? அவன் இப்போதான் நின்றுருக்கான். அவன் என்னை அடிப்பான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அவன் கடைசி அடிக்கல. அப்புறம் அடிச்சிட்டான். இவன் 2 மேட்ச்சு, நான் 3 மேட்ச். நான் 3 மேட்ச் வின் பண்ணோன்னா அவன் வின்னு. என்ன பண்ணான் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டு என்னையும் கொண்டு அவனும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டான். எனக்கா சங்கடம் ஆயிடுச்சு. செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி போறல. எங்க இதுல வாரியா வரும்? நான் என்ன கைஸ் பண்ணுறது? அவன் பாருங்க, டக்குன்னு உள்ளே அடிப்பான்னு பார்த்தா அவனுக்கே ஹெட்ஷாட் வச்ச மாதிரி செத்து தொலைஞ்சிச்சு வெளியே போயிட்டான். அதனால சரி, மறுபடியும் நல்ல மேட்சாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் 350 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வருது. எனக்கா மனசே கேட்கல. சரி பான்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன் நானே ஒரு நம்பிக்கையோட. இந்த வாட்டியாவது அடிக்கலாமா வேண்டாமா, இந்த வாட்டியாவது இவனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுப்போம் சொல்லி போட்டு மாதிரி ஊக்காங்க கிளிக் பண்ணிட்டு இது சரி நம்ம தலைவர் இருந்துட்டு போகிறான்னு சொல்லி போட்டு நான் இதை பண்ணிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா மறுபடி பார்த்தீங்கன்னா ஊக்காங்கும் டிராஃப்ட் பண்ண ஊக்காயிட்டாங்க. சரி, இப்போ யார் கன் எடுக்கணும்னு பார்த்தா இப்போவுமே இனிமேல் தான் கன் எடுக்கணும். அப்போ எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா கன் எடுக்க? சே, நம்மளுக்கு என்னப்பா இதுடே. எங்கே இருப்பான், எங்கே இருந்தானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் நல்ல ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். நம்மளை வச்சு செஞ்சு விட்டுட்டேன் நல்லா. அட்ரா வாடா. அதே வா, ஒரு அடி அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்பிக்கையோடு இருக்கணும். செத்தாச்சு. இன்னும் ஒரு 4 மேட்ச் மட்டும் நீ ஜெயிச்சுட்டு தயவு செஞ்சு உனக்கு புண்ணியமாக போவோம். அடுத்த மேட்ச் நம்ம தான் கைஸ் கன் எடுக்கணும். விடுங்க, பார்த்துக்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் நீ தான் சாக போகிற, அப்புறம் கன் எடுத்து என்னடா பண்ண உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்ன பண்ணுறது, மனசு கேட்க மாட்டேங்குது. ஓடு. அவனையும் காணோம். நானும் சரி போகலாமான்னு பார்க்குறேன். அவனையும் ஆளக்கான வந்துட்டான். சரி இன்னைக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அவன்கிட்ட எடுக்கலாம். எமௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டேன். நான் எமௌண்ட் போட்டேன். அப்பாவி ஃப்ரெண்ட் ஆகுறானா? ஐயோ, தெரியாமல் எமௌண்ட்டை போட்டுட்டேன் போல். சே, இது நான் பண்ண தப்பு, தெரியாமல் எமௌண்ட் போட்டுட்டேன் போல். ஐயோ மா, எனிமி யார்? இருங்க கரெக்டாக மூஞ்சி பார்ப்போம். நம்ம
இனிமே யாராக இருக்கும்? ஐயோ பார்த்த மூஞ்சி மாதிரி தான் இருக்குது, ஆனால் யாருன்னு தான் தெரியலை. பார்த்தாலாம் தெரியுது. நான் சுட்டுட்டேன். அவன் கடைசி வரைக்கும் நம்மளை கொல்ற மாதிரி தெரில. எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவனை கொன்னேன். மறுபடி நம்ம ஏகே இருந்துச்சு, ஏகே ஒரு எம்டனே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். பிரச்சனை என்ன பிரச்சனைனா, திடீர்னு நம்மளுக்கு லேக் ஆகிடுச்சு. சரி அப்பாடா இப்படிலாம் நம்ம டிஃபீட் ஆகலாம், சப்ஸ்கிரைபரோட பேச்சை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நானும் போகிறேன். பூரா அடி அடிச்சிட்டான்னா பிரச்சனையே இல்லை, முடிஞ்சு. இன்னும் நான் 3 மேட்ச்னு சொல்லி போட்டு சந்தோஷமாக இருந்தேன். நான் ஒரு 3 மேட்ச் தானே நம்மளை அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன். சரி கைஸ், அவன் நம்மளை அடிக்கிட்டோம். அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட நியூஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். அடுத்ததாக என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவன் சைடில் ஒழிஞ்சிட்ருக்கிறான், நானும் அடிப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அடிக்கவே மாட்டேங்கிறான். சரி நானே அட்வான்டடாக போய் அடி வாங்கலாம் அப்படின்னா, அவன் ஏட்ரா வாடா இதை செஞ்சு நடுறா அப்படிங்கிற மாதிரி என்னை கெஞ்ச விட்டுட்டான். அடிடா என்ன, ஐயோ தயவு செஞ்சு அடிடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கெஞ்சி விட்டுட்டான். எமௌண்ட்டெல்லாம் பார்த்தா போட்டான், ஜோனெல்லாம் வேறு வருது, படம் அப்படி அடிச்சிட்டான். இன்னும் 2 மேட்ச் மட்டும் அவன் நம்மளை அடித்தான் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3 vs 3 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் 3 vs 1 அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்மளை கொல்லவே மாட்டேங்கிறானே. கேமை டக்குன்னு நம்மளை கொண்டானா சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொல்லவே மாட்டேங்கிறான். இந்த கமெண்ட் பண்ணவர் எனக்கு இந்த கமெண்ட் பண்ணவருக்கு நான் என்ன தான் பாவம் பண்ணணுன்னு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடராடி வாடாடி அடரா, நான் பக்கத்துலேயே போய் நான் அன்வான்டாக அடி வாங்க போகிறேன். அப்பவும் அவன் எமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கிறான். சரி நானும் அப்படியே கொஞ்சம் இதை பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் அவனே ஜோனில் போய் செத்துட்டான். அடப்பா விடே, நீ கடைசி வரைக்கும் சாக மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி வந்துடுச்சு. அவனும் பார்த்தீங்கன்னா ஜோனில் பார்த்தீங்கன்னா போய் நின்றுட்டான். ஜோனில் போய் நின்றுட்டு அவனும் சாவான். நானும் க்ளோவலுக்குலாம் பார்த்து உடைக்கிறேன். அவன் பார்த்தேன் க்ரோனோவை பார்த்தீங்கன்னா உடைக்கிறேன். அவன் சாகவே இல்லை. கடைசியில் பார்த்தா நான் தான் அவனை சுட்டேன், செத்துட்டான். ஐயோ இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்டெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் நம்மளை கொல்லவே மாட்டேங்கிறான். நான் அன்வான்டாக போய் அவன்கிட்ட போனால் அவன் சாக மாட்டேங்கிறான். சரி இந்த வாட்டி அவன் தயவு செஞ்சு நம்மளை கொண்டுருவான் அப்படின்னு நினச்சி தான் நான் நம்பிக்கையோடு போனேன். அதேமாதிரி இப்போ நான் கொண்டுட்டான். ஓகேவா? 4-4 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. 4-4 அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றா பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷப்பட்டேன். அப்போ இந்த மேட்ச் நம்மளை கண்டிப்பாக கொண்டுருவான் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இந்த கொல்லுவானா மாட்டானா, தட் இஸ் த ட்விஸ்ட்டு. நானும் பார்த்தேன் அப்படியே கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். சரி கைஸ், நானும் அவன் சரி அவன் நம்மளை கொல்லுவான்னு நினச்சி நானும் பார்த்தேன்னா சரி பார்ப்போம், சரி வீடியோ கடைசி வரைக்கும் கொண்டு போய் பார்க்கலான்னு நானும் பார்த்தா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை கொண்டுட்டான். ஓகேவா? சரி அடுத்தது என்ன கமெண்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். பாய்.